இதுல பின்பக்கம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால இது வழியா யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. யார் இந்த மேப் போட்ட இன்ஜினியர்? ஏற்கனவே இது பாதையா தானே வச்சிருந்தாங்க. அதை இப்ப நீங்க எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்க உங்களோட பில்டிங்? இப்போதைக்கு அது ரோடா தான் இருக்கணும். நீங்க அதை அடைச்சிட்டுலாம் கட்ட முடியாது. ரொம்ப நன்றி மேம். அதுதான் மேம் கேட்கணும். பெரியவங்க எல்லாரும் இருக்காங்க. நீங்க அதை எடுங்க, அந்த ஃபைல் எடுங்க. நம்ம ஒரிஜினல் ஃபைல் நம்பர் இருக்குன்னா அதை எடுங்க. எடுத்துட்டு ஏன் நம்ம வந்து கணக்குல சேஞ்ச் பண்ணாம இருக்கோம்னு பாருங்க. பார்த்துட்டு சாயந்தரமா வந்து பார்த்துட்டு யார் இந்த மேப் போட்ட இன்ஜினியர்? சரி, ஏற்கனவே இது பாதையா தானே வச்சிருந்தாங்க. அதை இப்ப நீங்க எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறீங்க உங்களோட பில்டிங்? அந்த வால்ல இருந்து 10 மீட்டர். வால்ல இருந்து 10 மீட்டர்னா எவ்வளவு வரைக்கும் வருது? எதை என்ட்ரன்ஸா யூஸ் பண்ண? 2 பிளாக் கட்டறோம். எல்லா பிளாக்கையும் அந்த உள்ள பக்கத்துல இருந்து கட்ட வேண்டியதானே? இல்ல, இப்ப முதல்ல ஏன் இதை டச் பண்ணீங்க? மக்கள் இத்தனை வருஷமா அங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, அது ரோடா தான் வைக்கணும். நீங்க சரி, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நீங்க இந்த பக்கம் பூமி பூஜை போட்டுக்கோங்க. இப்போதைக்கு அது ரோடா தான் இருக்கணும். நீங்க அதை அடைச்சிட்டுலாம் கட்ட முடியாது. அவங்களுக்கு அப்புறம் எப்படி வழி இருக்கும்? அவன் பின்னாடி உள்ளவன் எல்லாம் பட்டா வச்சிருக்கான், அவனும் போட்டு வச்சிருக்கான். உங்களுக்கு தான் இந்த பக்கம் இடம் இவ்வளோ இருக்குல்ல, அது பின்னாடி நம்ம இன்னும் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். சடனாக போய் நம்ம இப்படி இவங்க எப்படி போவாங்க? நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேசுங்க. அந்த பக்கம் அவர் பட்டா வச்சிருக்காரு, அவர் ரோட அடைச்சிட்டாரு. அப்புறம் இந்த ஜனங்க 33 குடும்பம் இருக்கு, காலகாலமாக இருக்காங்க. 2000 நம்ம தான் அரசாங்கத்தில் பட்டாவை கொடுத்துருக்கோம். அதனால் இந்த இடத்துல இருந்து நீங்கள் 10 மீட்டர் அளப்பீங்களா, எத்தனை மீட்டர் அளப்பீங்களோ, பூமி பூஜை போட்டுக்கோங்க. எப்படி நீங்கள் கட்டணமோ கட்டிக்கோங்க. ஆனால் இந்த இடம் ரோடாக தான் இருக்கும். இதில் அனாவசியமாக இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையே வர விட்றாங்க. ரொம்ப நன்றி. இதுதான் வேணும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கிழக்கு நோக்கி பிளான் பண்ணிட்டீங்க. இந்த பக்கமே கட்டுங்க. ரோடுக்கு இந்த பக்கம் பின்னாடி வச்சு கட்டுங்க. இந்த சைடு பேஸ் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த ரோடை நல்லா போட்டு கொடுத்துட்டோம். உங்கள் ஃபண்டிலே போடுங்க. இதுலேயே இந்த ரோடையும் போட்டிங்கன்னா அவங்களுக்கும் போக வர 2 வீலர், ஸ்கூல் பிள்ளைங்க, ஆட்டோ எல்லாம் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இதுக்கு இந்த பக்கம் இப்படியே ஃபேஸ் பண்ணி கட்டுங்க. நீளவாக்கு. அப்புறம் ஏசி குவார்ட்டர்ஸ் கட்டும்போது கட்டுங்க. கண்டிப்பா மேம், நம்பி நீங்க பண்ணீங்கன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குங்க. ஊர் மொத்தமா உங்களுக்கு கடன் பட்டிருக்கு மேம். ரொம்ப நன்றி மேம். அதுதான் மேம் கேட்கணும். இல்ல மேம், இருக்கு மேம், பூஜை இருந்து நாங்களும் பண்ணி கொடுத்து போறேன் மேம். மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். 33 குடும்பம் இருக்காங்க. இந்த ரோட இந்த ஃபண்டிலே போடணும்னு சொல்லிட்டேன். அப்படியா? அவ்வளவுதான். புடிச்சிருங்க. எனக்கு போட்டோலாம் பார்த்தாச்சு. காலையில கலெக்டர் மேடம் கிட்ட எக்ஸ்பிளைன் சார் சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் உடனே சீக்கிரமா வந்தேன். நான் போட்டோ எடுங்கடா. இந்த பக்கமே ஃபேஸ் பண்ணி கட்டலாம். இவங்களுக்கும் இந்த ரோடு போட்டா மழை காலமும் அவங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு குவார்ட்டர்ஸ்ல உள்ளவங்களுக்கும் வசதியா இருக்கும். ஜேசி சார் அப்படியே கமெண்ட் இருக்கிறாரு. ஆமா, கொஞ்சம் பார்த்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.